இன்றைக்கி வந்து நம்ம பேபிக்கு எப்படி ஆப்பிள் பியூரி கொடுக்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸ்கின்னை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். பியூரி வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பேபிஸ்க்கு. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஏஎன்சி இருக்குது. அண்ட் வந்து குழந்தைங்க வந்து கான்ஸ்டிபேஷனால் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆப்பிளில் கொடுக்கலாம். ஆப்பிள் வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். பேபிஸ்க்கு வந்து ஈஸியாக மோஷன் போகும். எந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப யோசனையில் இருந்தோம்னா ஆப்பிள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம பேபிக்கு வந்து பயப்படாமல் கொடுக்கலாம். வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பீல் பண்ணிடுங்க, கொஞ்சம் கூட இல்லாமல். ஏன்னா வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கப்புறமும் சம்டைம்ஸ் அந்த ஸ்கின் இருந்துச்சுன்னா சரியாக கிரைண்ட் ஆகாது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இருக்க சீட்ஸ் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஒன்லி அந்த பல்ப்பை மட்டும் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நம்ம ஸ்டீமிங்க்கு. ஆப்பிளில் வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் இருக்கனால பேபிஸ் வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நமக்கு வந்து வரி பண்ண தேவையில்லை. அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு 10 to 15 ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பேபி பசியில் இருக்காங்க, டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் நமக்கு இது தேவையில்லை. எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் கம்மியாக தான் வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டென்ஷன் மம்மீஸ்க்கு நம்ம பேபிக்கு என்ன கொடுக்கணும், ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் நிறையாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸாக நம்ம பேபிக்கு கொடுக்கணும். விரும்பி சாப்பிட்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஃபுட்டாகவும் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்டீம் பண்ணுறதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கொஞ்சம் பீசஸாக நான் ஒரு இதில் வச்சுட்டு இப்போ வந்து நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ இதை வந்து வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நிறையா மம்மிஸ்க்கு எப்படி கொடுக்கணும், எந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அந்த ஆப்பிள் வெந்திருக்கணும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. அதுக்காக அந்த நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்டீம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும். பாருங்கள், நல்லா ஸ்டீம் ஆகி இப்போ வந்து நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து நீங்கள் மொத்தமாக இதில் வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் இதில் பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.